வணக்கம். இயல்பாக இரு, இன்பமாக இருப்பாய். இயல்பாக இருந்தால்தான் இன்பத்தை உண்டாக்கும். இயல்பு இல்லை என்றால் மனம், இறுக்கம், பொய்மை எல்லாத்தையும் கொண்டு செல்லும். இந்த இயல்புங்கிறது தண்ணில் மிதக்கும் கட்டை போல. இப்போ கடலிலே நாம் ஒரு படகோ அல்லது கட்டுப்புறமோ அதன் மூலம் கிடைக்கிறோம். அதுதான் இயல்பு. இயல்பு இருந்தாலே முங்காது, மனது முங்காது, மிதக்கும், கடந்து செல்லும். இயல்பாக இருப்பது சுகமானது. அது இருந்து பார்த்தா தான் தெரியும். இயல்புதான் இன்பம். அது இயல்பு நிலைதான் அனைத்துமே, எல்லா நிலைக்குமே மேலோங்கி நிற்கும். இயல்பு நிலை இயல்பில் இருந்தாலே நாம் இன்பமாகத்தான் இருக்கும். இன்பத்தில் இன்பம் இயல்புங்கிற நிலை. இப்போ இந்த ஆக்டர்களில் அதையும் பேசலாம், தவறில்லை. இந்த நடிகர்களில் இயல்போடு இருக்கக்கூடிய ஒரு அன்பு மகன் உண்மையாகவே இயல்பு நிலையிலேயே இருக்க எந்த விதமான ஒரு எஸ்டாப்பிட்டிங்கே இருக்காது. அவர் முகத்திலையும் சரி, பேச்சிலையும் எல்லாத்துலேயும் இயல்பு இருக்கும். நடிகை அவர் படித்தது ஃபாரினா, அமெரிக்காவை இங்கே படித்ததாக இருந்தாலும் இங்கே அந்த நிலையும் சொருகவில்லை. அந்த மேல்நாட்டு படிப்பினுடைய செருக்கும் இல்லை. இது இவ்வளவு வளர்ந்த பின்னாடியும் அந்த செருக்கு இல்லை. இயல்பு தான் இருக்கிறது. ஒரு நடிகனாக இருந்தாலுமே இயல்போடு இருக்கக்கூடிய ஒரு அன்பு மகனை பாராட்டத்தான் வேணும். அவர் நிச்சயமாக இப்படிப்பட்ட நிலையில் உண்மையை பேச வேண்டும், தவறில்லை. யாருன்னா கார்த்திக் சிவகுமார். அந்த ஆன்மா உண்மையாகவே இயல்பான ஆன்மா. எப்பவுமே இயல்பு, பேச்சிலும் இயல்பு. எங்கே பேசினாலும் உண்மையாக இயல்பாக பேசக்கூடிய ஒரு பேராத்மா. அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லாட்ட நோயை கொண்டு வந்துடும். இயல்பு இல்லைன்னா நோய் தான். நிச்சயமாக நோய் வந்துடும், எல்லாமே உட்காரும். இயல்பு இருந்தால் எதுவுமே உட்காராது. இன்பம்தான் உட்காரும். அன்புக்குரிய அந்த ஆன்மா என்றும் இயல்பாகத்தான் இருக்கிறது. எப்போ பாருங்க, நான் அடியன் பார்த்துருக்கு.